ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் சர்வம் மாயா. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் நிவின் பாலி ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அகில் சத்யன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியில ஹீரோவான நிவின் பாலி கேரளால பூஜை யாகங்கள்லாம் செய்யக்கூடிய ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவரோட அப்பா அண்ணன் இவங்க 2 பேரும் இதை தான் தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிவின் பாலிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவரு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்காரு. அவரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற எய்ம்ல இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கிட்டாரிஸ்டா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் கலந்துட்டு இருக்காரு. ஆனா நிவின் பாலிக்கு தன்னோட பரம்பரை தொழிலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சூழ்நிலை உருவாகுது. வேற வழி இல்லாம அதையும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக நிவின் பாலி போறாரு. அங்க பேயை ஓட்டிடுறாரு. ஆனா அந்த ஆவி நிவின் பாலியை பின்தொடர்ந்து அவரோட வீட்டுக்கு வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சர்வம் மாயா. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்ல ஒளிப்பதிவு கேரளாவோட அழகாவே காட்டி இருந்துச்சு. எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃபீலை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல 2 கேரக்டர்ஸ் தான் மேஜர் கேரக்டர்ஸ். ஒன்னு நிவின் பாலி, இன்னொன்னு ரியா ஷிபு. இவங்க 2 பேரும் அவங்களோட பர்ஃபெக்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அஜு வர்கீஸ் படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா வரதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க 3 பேர் தவிர படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் இந்த படத்துக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நீட்டா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஸ்லோவான காமெடி ஹாரர் டிராமா. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் காமெடிங்கிற விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃப்ளோல வர ஃபீல் குட் மூமெண்ட்ஸ், லவ் போர்ஷன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவுட்லைன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அடுத்ததான் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஒரு சின்ன விஷயம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது என்னன்னா, நிவின் பாலி ரியா ஷிபுவை பார்த்த பிறகு அடுத்தடுத்து நடக்கிற சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல நடக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்கலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லென்த்தை குறைச்சிருக்கலாம். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓவராலா சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் ஹாரர் டிராமா. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா, மலையாளத்துல ரிலீஸ் ஆகிற ஸ்லோவா இருந்தாலும் ஃபீல் குட் காமெடி டிராமாஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அடுத்த வீடியோல இன்னொரு மூவியோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.